Have a great day to everyone and I welcome you all for today's session. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஃபார்ம் வேர்ப்ஸில் வாஸ் அண்ட் வேரை வச்சு எப்படி நம்ம ஒரு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதே போல் எப்படி WH வேர்ட்ஸ் WH வேர்ட்ஸ்னால் கொஷின் வேர்ட்ஸ் வாட், வென், வேர், ஹவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா WH வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு எப்படி இந்த வாஸ் அண்ட் வேரோட லிங்க் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்லேயே இந்த டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸஸ் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். வாஸ் அண்ட் வேர். ஸோ அதோட டெஃபினிஷன் தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. லேர்ன் how to use was and were in sentences and questions. ஸோ ஒன் மோர் சின்ன நோட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாண்ட் விசிபிளாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் உங்கள் ஃபோனை வச்சுக்கோங்க. ஃபோனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. யூஸிங் வாஸ், எப்படி வாஸை யூஸ் பண்ணுறோம், சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத போன செஷனோட ஒரு சின்ன ரீகேப். ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட்ஸ் அண்டு as well as pronouns. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் இதெல்லாம் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். த சேம் டைம் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருந்தேன். பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு அப்படியே நீங்கள் ப்ரெசண்ட்டில் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி சொல்லணும், என்ன வேர்பை நம்ம ஐ கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள். ஹீ வாஸ் அட் ஸ்கூல். ஸோ ஹீனா என்ன, அவன். வாஸ் அட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில் இருந்தான் அப்படின்னு பாஸ்ட்டில் நம்ம சொல்லணும். ஷி வாஸ் ரீடிங் எ புக். ஷி அப்படின்னா அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. வாஸ் ரீடிங். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்தது அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இங்கே அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஷி வாஸ் ரீடிங் எ புக். இட் வாஸ் சன்னி டே. சன்னி எஸ்டர்டே. ஓகேங்களா. இதில் ஒரு க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா எஸ்டர்டேனா நேற்று அப்படின்னு அர்த்தம். அப்போது நேற்றுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. சன்னி அப்படின்னா வெயில். ஓகே. ரொம்ப ஹீட் ஓவராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்படி நம்ம மேக் பண்ணணும். இட் வாஸ் சன்னி எஸ்டர்டே. ஓகே. ஸோ வாஸ் வச்சு நம்ம இப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலாம். வேர். அடுத்தது வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், யூ வேர் லேட். ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். யூ அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரல். அதாவது நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்கன்னா சிங்குலர். அதே நமக்கு முன்னாடி 10 பேர் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது ப்ளூரல். அப்போது யூ வேர் லேட். இப்போ ஒருத்தன் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னாலும் நம்ம அப்படி சொல்லலாம், யூ வேர் லேட். நீ லேட்டாக வந்துட்ட. இல்லை கிளாஸுக்கு பிரேக் முடித்தோ லன்ச் முடித்தோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம சொல்லும் போது யூ வேர் லேட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நீங்கள் எல்லாம் லேட்டாக வந்துட்டீங்க. நெக்ஸ்ட், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். வி அப்படின்னா நாங்கள். வேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. வேர் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இப்போ நண்பர்களாக இல்லை, அந்த அர்த்தத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே. தே அப்படின்னா என்ன, தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே. அவர்கள். தே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். என்ன கேம், கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். வேர் பிளேயிங்.
they were playing, play plus ing, மெயின் verb கூட ing சேர்ந்து வந்திருக்கு. தென் இது என்ன டென்ஸ் ஃபார்ம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். they were playing cricket. the boys were hungry. the boys சப்ஜெக்ட் எதில் இருக்குது? ப்ளூரலில் இருக்குது. ஓகே, எதுக்கு பதிலாக? தேக்கு பதிலாக. ஓகேங்களா? the boys were hungry. ஹங்க்ரினா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஹங்க்ரினா ரொம்ப பசி, மிகுந்த பசி அப்படின்னு அர்த்தம். த பாய்ஸ் வேர் ஹங்க்ரி. பசங்க ரொம்ப பசியோடு இருந்தார்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேமிங் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். எப்படி இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தது வாஸ் அண்ட் வேரை வச்சு நம்ம எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் செஷன் பார்த்தோம். இப்போது பார்க்க போகிறது நம்ம அதே வாஸ் அண்ட் வேர்பை வச்சு எப்படி ஒரு ஃப்ரேமிங் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின். ஸோ அந்த கேள்விக்கு ஒன்று எஸ் இல்லைனா நோ, அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரியான கொஷினை பாஸ்ட் மெத்தடில் நம்ம கேட்கணும். ஓகே, வாஸ் ரவி அட் ஹோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸ்வாப்பிங் மெத்தட். சப்ஜெக்டையும் வேர்பையும் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். அதாவது பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சப்ஜெக்டை செகண்ட் பிளேஸுக்கும் வேர்பை ஃபஸ்ட் பிளேஸுக்கும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் ஸ்வாப். ஸோ இப்போ இங்கே ஸ்வாப் ஆகிருக்கு, பிளேஸு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. வாஸ் ரவி அட் ஹோம். ஓகே, ரவிங்கிறது இங்கே நம்ம என்னவா எடுத்துக்கணும்? ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போது அங்கே ரவிங்கிறது சிங்குலர், அதனால் நம்ம கண்டிப்பாக வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் என்னென்ன? வி, யூ, தே ப்ளஸ் ஏதாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் நேம்ஸு. ஓகே, பாய்ஸ், கேர்ள்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்டில் இருந்ததுன்னா அந்த பிளேஸில் நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ரவி அப்படிங்கிறது சிங்குலர். வாஸ் ரவி அட் ஹோம் அப்படின்னா என்ன மீனிங்கில் கொஷின் கேட்குறாங்க? ரவி வீட்டில் இருந்தானா? பாஸ்ட் ஃபார்மில் கொஷின் அரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாஸ் ஷி சிங்கிங். இங்கேயும் சப்ஜெக்ட் எதில் இருக்குது? சிங்குலர். யார் சப்ஜெக்ட்? ஷி. ஸோ அப்போ அங்கே கண்டிப்பாக நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹீ, ஷி, இட்டுக்கு நம்ம வாஸ் தான் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். வாஸ் ஷி சிங்கிங். அவள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தாளா அப்படின்னு பாசிட்டிவ் ஃபார்மில் கண்டினியூஸில் கேட்குறோம். நெக்ஸ்ட்டு வேர் தே இன் த பார்க். தேனா என்ன அர்த்தம்? அவர்கள். ஓகே, இங்கே பிளேஸை மீன் பண்ணுறாங்க. எது பிளேஸு? பார்க். வேர் தே இன் த பார்க், அவர்கள் பார்க்கில் இருந்தார்களா அப்படின்ட்டுன்னு கொஸ்டின் நம்ம அரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர் த சில்ட்ரன் ஹாப்பி. குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தார்களா அப்படின்ட்டு நம்ம இங்கே கொஷினை அரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 4 கொஷனுக்கு எப்படி நம்ம ஆன்சர் ஃபீலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஆன்சரிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஷின் இதில் என்ன பார்த்தோம்? வாஸ் ரவி அட் ஹோம். அதுக்குண்டான ஆன்சர் பாருங்கள். எஸ், ஹி வாஸ். அதே பாஸ்ட் மெத்தடில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும், ப்ரெசண்ட்டில் மாற்றக்கூடாது. வாஸ்னா வாஸ் தான் யூஸ் பண்ணணும். எஸ், ஹி வாஸ். எஸ், ரவி வாஸ் அட் ஹோம். ரவி வாஸ்னு சொல்லலாம், ஹீ வாஸ்னு சொல்லலாம். ஓகே, ரவிக்கு தான் நம்ம இங்கே ஹீ யூஸ் பண்ணுறோம். எஸ், ஹீ வாஸ் அட் ஹோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாஸ் ஷி சிங்கிங். நோ, ஷி வாஸ் நாட். இதுக்கு நெகட்டிவில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆன்சர்னால் எப்படி சொல்லணும்? எஸ், ஷி வாஸ் சிங்கிங்னு சொல்லணும். பட் இங்கே ஆன்சர் நெகட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்குது. நோ, ஷி வாஸ் நாட் சிங்கிங். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வேர் தே இன் த பார்க். எஸ், தே வேர். பாசிட்டிவில் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ், தே வேர் இன் த பார்க். இதுவே நெகட்டிவில் சொல்லணுன்னா நோ, தே வேர் நாட் இன் த பார்க். ஓகே, அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சிலரி வேர்ப், அதாவது பி ஃபார்ம் வேர்பு ஆமஸ் ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், வாஸ் அண்ட் வேருங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்ம என்ஓடி நாட் யூஸ் பண்ணணும், அது நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவ் ஃபீலுக்கு மாறிடும். ஓகே, ஸோ நாட் இல்லைன்னா பாசிட்டிவ், நாட் ஆட் பண்ணணும் அது நெகட்டிவ். எஸ், தே வேர் இன் த பார்க். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். வேர் த சில்ட்ரன் ஹாப்பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்விஸ்ட்டு. நோ, வி வேர் நாட்.
ஸோ ஏன் இந்த இடத்துல வி கொடுத்துருக்காங்க, அந்த வி யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா த சில்ட்ரன். ஸோ அந்த குழந்தைகள் பதில் சொல்கிற மாதிரி அந்த கொஷின் வந்துட்டு ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த குழந்தைகள் வந்து நேரடியாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே, கொஷின் என்ன ஃபீல் கொடுக்குது, வேர் த சில்ட்ரன் ஹாப்பி, குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தார்களா அப்படின்ட்டுன்னு ஒரு ஃபஸ்ட் பர்சன் இன்னொரு செகண்ட் பர்சன் கிட்ட கேட்குறாரு. ஓகே, அதுக்கு தேர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ப்ளூரல் ஃபார்மில் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, நோ வி வேர் நாட் அப்படின்னு அந்த குழந்தைகளே சொல்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அந்த சில்ட்ரன் தான் இந்த இடத்துல என்னவா இருக்குது, சப்ஜெக்ட் வியாக மாறிடுது. நோ வி வேர் நாட் ஹாப்பி. ஓகே, புரியுதுங்களா? நோ வி வேர் நாட், நாங்கள் சந்தோஷமாக இல்லை. நாங்கள் யார், அந்த நாங்கள் அந்த சில்ட்ரன், அந்த குழந்தைகள். ஸோ நோ வி வேர் நாட் ஹாப்பி. ஸோ இதுதான் இந்த ஃப்ரேமிங் அண்ட் ஆன்சரிங் எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதிலேயே WH கொஷின்ஸ். ஆல்ரெடி சொன்னேன், WH கொஷின்ஸ்னால் வாட், வேர், வை, ஹவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நாம் இங்கிலீஷ் டேர்மில் WH கொஷின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், வேர் வாஸ் த கேட். கேட் எங்கே இருந்தது. ஓகே, எங்கே இருந்தது அப்படின்ட்டுன்னு பாஸ்ட் ஃபார்மில் நம்ம கொஸ்டின் பண்ணணும். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் வாஸ் த கேட். வை வேர் யூ சேட். வை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன். தமிழில் ஏன்னு அர்த்தம். வை வேர் யூ சேட், நீ ஏன் ரொம்ப சோகமாக இருந்தாய், இருந்த அப்படின்னு அர்த்தம். ஏன் ரொம்ப சோகமாக இருந்த, பாஸ்ட் ஃபார்ம். வாட் வாஸ் ஹர் நேம், அவளுடைய பேர் என்னவா இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய நியூமராலஜி பிரகாரம் நேம் சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ நேம் சேஞ்சஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொஷின் கேட்குறாரு. அந்த மாதிரி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நேம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய நேம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அதுதான் இந்த பாஸ்ட் ஃபார்ம். வாட் வாஸ் ஹர் நேம், அவளுடைய நேம் என்னவா இருந்தது, இதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஹூ வேர் யோர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உனக்கு நண்பர்களாக இருந்தார்கள். ஓகே, ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால யாரெல்லாம் அப்படின்னு இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹூ வேர் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து WH வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, ஸோ அடுத்தது ப்ராக்டிஸ், ஸ்மால் ப்ராக்டிஸ் செஷன். அகெயின் பாசிட்டிவில் இருக்குது. த டீச்சர் வாஸ் கைண்ட், டீச்சர் வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. கைண்டுன்னா அன்பாக இருந்தாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் குவைட், ஸ்டூடெண்ட்ஸ் வேர், ஏன் அங்கே வேர் இருக்குது, ஏன்னா சப்ஜெக்ட் என்னவா இருக்குது, ப்ளூரலில் இருக்குது. என்ன சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பாஸ்டில் வேர் தான் யூஸ் பண்ணணும். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் குவைட், குவைட்னா அமைதியாக இருந்தாங்க. மை டாய் வாஸ் ப்ரோக்கன், டாய்னா பொம்மை, என்னோட பொம்மை உடஞ்சி போச்சு. வாஸ் ப்ரோக்கன், பிரேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் V3 ப்ரோக்கன், பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். ஓகேங்களா. ஸோ அப்போ உடஞ்சி போச்சு, என்னோட பொம்மை உடஞ்சி போச்சு. த ஃப்ளவர்ஸ் வேர் பியூட்டிஃபுல், ஃப்ளவர்ஸ்னால் பூக்கள், அந்த பூக்கள் எப்படி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. காலையில் அந்த பூக்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் ஆகும்போது அது ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேயில் நம்ம மேக் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி என்ன, இது உங்களுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி. நீங்களே வந்துட்டு ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். சென்டென்சஸ் யூஸிங் வாஸ் அண்ட் வேரை வச்சு நீங்களே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃப்ரேமிங் கொஷின்ஸ் SR/No டைப் அண்ட் WH வேர்ட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். Hope you all understand today's session. Thank you to all.